ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஷி கிச்சன். இப்போது பிஸ்பெல்லாபாத் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஆழாக்கில் ஒரு 1.5 ஆழாக்கு அரிசி எடுத்துருக்கேன். சாப்பாட்டு அரிசி தான் இது. இதில் 3/4 ஆழாக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். 1.5க்கு 3/4 ஆழாக்கு துவரம் பருப்பு. இது தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுடுவோம். இதுக்கு தேவையான வெஜிடபிள்லாம் கட் பண்ணிக்கலாம். இது நம்ம எந்த இது வேணாலும் போகலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பட்டாணி, அவரைக்காய், பீன்ஸ், கேரட் இந்த மாதிரி காய்கறியெல்லாம் சேர்க்கலாம் கண்டிப்பாக. இப்போ தாளிக்கிறதுக்கு நமக்கு போதுமான அளவு நெய் எடுத்துக்கலாம். இதிலே கொஞ்சம் சமையல் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இதிலே கடுகு, ஒரு பட்டை, 2 லவங்கம் தாளிக்கிறதுக்கு சேர்த்துடுவோம். சேர்த்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, இப்போ வெங்காயம் தான் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா விதங்கி வந்த பிறகு தான் மற்ற வெஜிடபிள்லாம் சேர்க்கணும். ஓரளவுக்கு வெங்காயம் விதங்கிடுது. இப்போது தக்காளி சேர்த்துட்டு அதுவும் நல்லா வதங்கி வந்த பிறகு அடுத்து நம்ம வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். தேவையான சால்ட்டு, அவரைக்காய், பச்சை பட்டாணி, அதில் கொஞ்சோண்டு மொச்சை, உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் இருக்கிற வெஜிடபிள் மட்டும் நான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதிலே பூண்டு ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். நம்ம பேஸ்ட்டு போடக்கூடாது. பூண்டு தான் உரித்து அதை நெசி கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே உரித்து கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதிலே மஞ்சத்தூள், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன், நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ மீடியமில் வச்சு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடுறோம். ஏன்னா அது விதைங்க வந்த பிறகு தான் நம்ம அடுத்தது அரிசி பருப்பெல்லாம் சேர்க்க போகிறோம். ஓரளவுக்கு நல்லா பச்சை வாசம் போக விதைங்க வந்துடுது. இப்போ அந்த அரிசி பருப்பு இதிலே சேர்த்துக்கலாம். இது நமக்கு குழைய இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கணும். இப்போ எப்படி எக்ஸ்ட்ரானா, இப்போ 1.5 ஆழாக்கு அரிசி இப்போ போட்டுக்கிறோன்னா 1.5 கிளாஸே வைக்கலாம். நம்ம இப்போது 3 கிளாஸ் தண்ணி வைக்கணும். 1.5 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி வைக்கணும். அது வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இதில் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன். அந்த குழம்பு மிளகாத்தூள்லேயே நம்ம எல்லாமே போட்டு தான் அரைக்கிறோம். ஆல்ரெடி வீடியோ நான் போட்டிருக்கிறேன். எல்லாமே போட்டு அரைக்கிறோம். அடுத்தது 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்துடணும். புளி சின்ன லெமன் சைஸ்
நான் இப்போ 1.5 ஆழாக்குன்னா 1.5 கிளாஸ்னால் இப்போ அதுக்கு 3 கிளாஸ் தண்ணிக்கு மேலே தான் நான் வச்சுருக்கிறேன். ஏன்னா ஒரு அரிசியை பொறுத்து தான் சாதம் வேகிறது. குழைய வேணும்னா கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இப்போ விசில் 5 விசில் விடணும். இப்போ 5 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் இப்போ ஓப்பன் பண்ணேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான பிஸ்மில்லாபாத் ரொம்ப சுவையான ரைஸ் நமக்கு ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம தொட்டுக்க அப்பளம் இருந்தாலும் வேறு எது இருந்தாலும் நமக்கு இதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் எல்லாமே நம்ம வெஜிடபிள் இதில் போட்டதுனால வெறும் அப்பளம் வச்சு சாப்பிட்டா கூட இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த ஒரு நியூ வீடியோவுடன் சந்திக்கிறேன். ஆல் நம்பர்ஸு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.